ஏதோ சாப்பிட்ற பொருளை வச்சு CO2 உருவாக்குவேன்னு சொல்கிற. என்ன பொருள் அது? எப்படி உருவாக்குவேன் சொல்லு. என்னன்னு சொல்லட்டுமா எப்படின்னு சொல்லட்டுமா? யோசிக்க டைம் இல்லை. என்னவா எப்படியா எதை சொல்லட்டும்? என்ன எப்படி எதை சொன்னால் கரெக்டாக இருக்கும் சொல்லு. என்ன அண்ட் எப்படி? ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம லெமன் மற்றும் பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு கேஸை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான apparatus கிளாஸ், பேக்கிங் சோடா, லெமன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ லெமன் ஜூஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்ம CO2 கேஸை எவால்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக லெமன் ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா த அடிஷன் ஆஃப் பேக்கிங் சோடா. ஸோ நம்ம வந்து அந்த பேக்கிங் சோடாவை இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டெப் நம்பர் 2. இந்த பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு CO2 கேஸ் அப்படிங்கிறது எவால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டு உங்களால் பார்க்க முடியுதா? எஸ், இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து CO2 கேஸ் அப்படிங்கிறது எவால்வ் ஆகுது. சூப்பரில். ஸோ இதுலேருந்து எப்படி இந்த கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகுதுன்னா, நம்ம ஆட் பண்ண பேக்கிங் சோடாங்கிறது ஒரு சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். லெமன் ஜூஸில் என்ன இருக்குன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு இடையில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இதனால் நமக்கு 3 விதமான ப்ராடக்ட் கிடைக்கும். 1 சோடியம் சிட்ரேட், 2 கார்பன் டை ஆக்சைடு, 3 வாட்டர். ஸோ இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இது ஹோம்மேட் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.